யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. அடடே வாப்பா ரகு, ஒரு வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேமா. அதெல்லாம் இருக்கட்டும்யா, உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் எங்களை பத்திலாம் யோசிக்காத. இன்னைக்குதான் உன் பிறந்த நாள்னு உன் பொண்டாட்டி சொன்னான். ஏ லூசு, என் பிறந்தநாள் எப்போன்னு எனக்கே தெரியாதுடி. இந்த ஆசிரமத்துல நான் வந்து எனக்கு சேர்ந்தனோ அதுதான் என் பிறந்தநாள்னு உங்ககிட்ட சொன்னேன். அதனால என்னங்க, நீங்க ஒரு பெரிய டாக்டரா வளர்ந்து நிக்கிறதுக்கு இந்த ஆசிரமம் தானே காரணம். அதனால நீங்க இங்க வந்து சேர்ந்த நாள் தான் உங்க பிறந்த நாள். சரி, பிறந்தநாள் எல்லாரும் கேக் வெட்டி தானே கொண்டாடுவாங்க. நீ என்ன வித்தியாசமா என்ன என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க? பிறந்த நாள்னு சொல்லி 4 செவத்துக்குள்ள நம்ம மட்டும் கேக் வெட்டி கொண்டாடுறதுல என்ன இருக்கு? இது நீங்க வளர்ந்த இடம். இவங்க எல்லாரையும் உங்க சொந்தமா நினைக்கிறதா நீங்க சொன்னீங்க. இவங்களோட இன்னைக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். பாரா, உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? மழையில் நனைகிறே குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறே நிழலாய் வருகிறாய், தாகம் என்கிறே நீராய் வருகிறாய், சோகம் என்கிறே ஏங்க தாயாய் உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க நிறைய அண்ணா அக்காலாம் இருக்காங்க. நம்ம போய் பேசிட்டு வருவோமா? கொஞ்ச நேரம் அவங்க கூட நான் போய் விளையாடவா? ஓ, போலாமே. ஆமா, இன்னைக்கு சாப்பாடு எதுவும் சமைக்க வேணாம்னு சொல்லிருங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு நான் தான் சாப்பாடு வாங்கி தர போறேன். ரகு, அதெல்லாம் உன் பொண்டாட்டி முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டா. ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி உன் பொண்டாட்டி உனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கா. இங்க வந்ததுமே உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டா. புருஷனோட சம்பாத்தியத்துல தனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு வாங்கி வச்சுக்கிற பொண்டாட்டிங்க இருக்கிற மத்தியில உன் பொண்டாட்டி உண்மையாவே பரவாயில்ல. ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு ஏத்த மாதிரி இருக்கா. இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு உண்மையாவே நீ கொடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்துல யார் இப்படி செலவு பண்ண விடுவா? ஆசிரமத்துல நீ வளர்ந்ததான், அதுக்காக நீ இந்த ஆசிரமத்துக்கு எது கொடுக்கணும் அவசியம் இல்லையே. ஆனா இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்க. கரெக்ட் தாமா. இது வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இவ கேட்டதில்ல. உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி இவ கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான். சரி சரி, இப்படி மூஞ்சிக்கு நேரம் புகழ்ந்தீங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி ஷையா இருக்கு. இது புகழ்றது இல்லம்மா, உன்னை பத்தி உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ விடுங்கம்மா. சரி ரகு, நீங்க பாப்பா விளையாடணும்னு சொன்னால அவளை கூட்டிட்டு போய் விளையாட வைங்க. நான் அம்மா கூட நின்று பேசிட்டு இருக்கேன். சரிடாமா. ஏமா, ரகு இங்க எத்தனை வயசுல வந்தாரு? ஒரு 7 வயசு இருக்குமா? 7 வயசா? ஆனா 7 வயசுல வந்திருந்தா அவங்க அப்பா அம்மா யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. எப்பவுமே ஆசிரமத்தை பத்தி தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அதான் கேட்டேன். அந்த விவரம் எதுவும் எங்களுக்கு தெரியாதுமா. வருஷம் ஆச்சல. ஆனா அவனை யார் கொண்டு வந்து விட்டான்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். யார் கொண்டு வந்து விட்டா? அவங்க பேர் ஏதாவது தெரியுமா? நான் ஏன் கேட்கறேன்னா, அவங்க கிட்ட போய் விசாரிச்சா உண்மையாவே ரகுவோட அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக தான் கேட்டேன். ஆறுமுகம் ராஜேஸ்வரன்னு 2 தம்பதிங்க தான் ரகுவை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போனாங்க. அப்போ அவனோட தலையில லேசா அடிபட்டு இருந்துச்சு. அவனுக்கு அவங்க அப்பா அம்மா யாருன்னா தெரியாது. ஆனா பயங்கர சுட்டி. இங்க வந்ததும் கொஞ்சம் அழுதுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் போக போக சரியாயிட்டான். இங்க கொண்டு வந்து விட்டவங்களோட பேர் என்ன சொன்னீங்க? ஆறுமுகம் ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேர் மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஆள் ஒரு போலீஸ்மா. என்ன பேர் சொன்னீங்க? அவங்க கையில ஒரு பெண் குழந்தை கூட இருந்துச்சு. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மகாவோட அம்மா அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க பேரும் இதேதான். அவரும் போலீஸ் தான். ஒருவேளை அவங்களதான் இருக்குமோ. ஆனா அவங்க அவங்க எப்படி நல்லது செஞ்சிருக்க முடியும்? அவங்களே சரியான சுயநலவாதி, கெட்டவங்க. அவங்க எப்படி நல்லது செஞ்சிருக்க முடியும்? அவங்களுக்கும் ரகுவுக்கும் என்ன சம்மந்தம்? ரகுவை யதார்த்தமா அவங்க கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போனாங்களா? நம்ப முடியலையே. என்னம்மா, உங்களுக்குள்ளேயும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சாப்பாடு நேரம் வந்திருக்கோம்ல, எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா, வாங்க. இன்னைக்கு உங்க கையாலேயே எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுங்க. அதுக்கு என்னம்மா, பண்ணிட்டா போச்சு. இன்னைக்கு சாரில சும்மா டக்கரா இருக்கீங்க. ஓ தேங்க்ஸ் ஆதி. நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க. பிஜி எங்க முடிச்ச? ஐஸ்வர்யா இன்ஜினியரிங் காலேஜ் அங்கதான். ஆக்சுவலி அது என்னோட காலேஜ் தான், என் பெரியப்பாவோடது. ஆனா காலேஜுக்கு நேம் என் அம்மாவோட தான் வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப பெரிய ஆள் தான் போல. ஒரு காலேஜோட சேர்மன். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே.
சேர்மன் நான் சொல்லிட முடியாது. அக்கா தான் காலேஜ் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கா. அதுக்கு என்னடா, உங்க அக்கா தான் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்களே, குழந்தை பிறந்ததும் எப்படி கொஞ்ச நாள் வீட்ல ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் நீ சேர்மன் ஆகிற வேண்டியதானே. அதுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணுமே. என்னது, டிகிரியா? ஆதி, நீனும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலையா? என்ன அனு, ஒரு காலேஜ் டாப்பர் பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? ஓ, நீ காலேஜ் டாப்பரா? சூப்பரா சூப்பர். அனு, நீ வேற டாக்டர், நீ எப்பவுமே பிஸியா இருப்பல்ல? ஆமாடா, சில சமயம் நைட் கூட ஒர்க் இருக்கும், ரொம்ப டயர்ட் ஆயிருவேன். இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? இந்த ஆதி சார் அதையும் மறந்துட்டாரு போல. ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வா, எல்லாம் சரியாயிரும். ஆதி சார், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. நம்ம எதுக்காக வந்திருக்கோங்கிறத மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு கடலை போட்டுட்டு இருக்கீங்க. அட ஆமால, மறந்தே போயிட்டேன். அனு, ரிசல்ட் என்னாச்சு? அது வந்து ஆதி, அந்த பவுடர்ல லேசா போதை பொருளும் கலந்துருக்கு. என்ன சொல்ற? யூ மீன் ட்ரக்ஸ்? ஒருத்தங்க மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்கன்னா அதை சரி பண்றதுக்காக அந்த மருந்து கொடுப்பாங்க. ஆனா அதுல கொஞ்சம் போதை பொருளும் கலந்துருக்கு. லேப் டெஸ்ட்ல அப்படிதான் வந்திருக்கு. ஆக்சுவலி இட்ஸ் a பிக் கிரைம். இதை யார் யாருக்காக கொடுத்துட்டு இருக்கா? அது எனக்கு வேண்டியவங்க ஒருத்தங்க கிட்ட இருந்து கிடைச்சது. ஆமா, அதனால என்ன ஆகும்? ரொம்ப திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்றவங்களுக்கு அந்த மருந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள ரொம்ப திங்க் பண்ண விடாம அந்த மருந்து தூங்க வைக்கும். ஆனா இதுல எக்ஸ்ட்ராவா போதைப் பொருளை கலக்கறாங்க. ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது அதை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அவங்க மைண்ட் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அவங்களுக்கு சூசைட் தாட் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. மென்டலா டிஸ்டர்பா இருக்கிறவங்க அந்த மருந்து எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நல்லா இருக்கிறவங்க அந்த மருந்து எடுத்துக்கிட்டா அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆயிருவாங்க. இதுல எக்ஸ்ட்ராவா ட்ரக்ஸ் வேற கலந்துருக்கு. அது இது சின்ன விஷயம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதா நல்லது. இல்ல இல்ல, அதெல்லாம் எது வேண்டாம். நீ ரிசல்ட் எங்ககிட்ட சொன்னத யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சாதி, ஐ எம் a டாக்டர். இது எப்படி நான் கண்டுக்காம விட முடியும்? இல்ல அனு, சில விஷயங்கள் ரொம்ப மர்மமா இருக்கு. இத கொடுக்கறவங்க என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த விஷயத்த இதோட முடிச்சுக்கலாம். நீ என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோ. அந்த ரிசல்ட்டை கொடு. சாதி, இது என் ப்ரொஃபஷனுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. என்ன அனு, எனக்காக மறைக்க மாட்டியா ப்ளீஸ்? எனக்காக. சரி ஆதி, அது என்ன பிரச்சனைன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வா. இது சின்ன இஷ்யூ கிடையாது. நீ சீக்கிரம் கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கையில நான் இதை அப்படியே விடுறேன். தேங்க்ஸ் அனு. சரி, நாங்க கிளம்புறோம். அட என்ன ஆதி, நமக்குள்ளலாம் எதுக்கு தேங்க்ஸ்? சரி அனு, தேங்க்ஸ். இந்த டாக்டர் சொல்றத பார்க்கும்போது மகா நார்மலா தான் இருக்கா. அவளை வேணும்னே மென்டலாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இவன் இவ்ளோ பெரிய விஷயத்தை எதுக்காக பண்ணணும்? அதுவும் சொந்த அப்பா அம்மா. என்னால நம்பவே முடியல. ஒரு பொண்ணு லவ் பண்றாங்கிறதுக்காக இவ்ளோ சீப்பா இறங்குவாங்களா? ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் புரியல. அவங்க அம்மா கொஞ்சம் கூட அவ மேல அக்கறை இல்லாம நடந்துக்கும் போது எனக்கு அது அப்ப பெருசா தப்பா தெரியல. ஆனா இப்போ ரொம்பவே பயமா இருக்கு. அந்த மருந்து அவ எடுத்துக்காம இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. நம்ம அதில் தடுத்தே ஆகணும். இனிமே அந்த மருந்து கொடுக்க விடாம பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார். நீங்க இல்லாம இது என்ன ஏதுன்னு என்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. தேங்க்ஸ்லாம் எதுக்கு? இது என்னோட கடமை. சரிங்க சார், நான் கிளம்புறேன். யுவன், ஒரு நிமிஷம் நில்லுங்க. மகாமாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளுங்க. நிச்சயமா அவளை நான் பாதுகாப்பேன். அவ என்னோட உயிர். அப்படி யாரும் என்ன தாண்டி அவளை எதுவும் பண்ணிட முடியாது. தேங்க்ஸ் யுவன். மகா, சைட் ஓபன் ஆயிருச்சு. ரிசல்ட்டை செக் பண்ணிடலான்னு பார்த்தா எரர் காட்டிக்கிட்டே இருக்கு. ஒரே நேரத்துல எல்லாரும் செக் பண்ணுவாங்கல்ல. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ராஜேஷ், நீ மட்டும் கிளாஸ்க்கு வந்திருக்க, யுவனையும் பாலாவையும் காணோம். யுவன் இன்னும் காலேஜுக்கு வரல. ஆனா பாலா கேண்டீன்ல இருக்கான். இந்த யுவனுக்கு என்னாச்சு? காலேஜுக்கு டைமுக்கு வந்துருவான். இன்னைக்கு ரிசல்ட் வேற, ஆனா இன்னும் காணோம். அது ஒண்ணும் இல்ல, என்னை விட மார்க் கம்மியா வாங்கிடுவானுங்கிற பயத்துல அவர் வராம இருப்பாரு. யாரு அவன்? உன்னை விட மார்க் கம்மியா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்க? இந்த செமஸ்டர்ல வேணா பாருங்க, அவனை விட நான் தான் ஸ்கோர் பண்ணுவேன். அதையும் பார்க்கலாம். ஆமா ராஜேஷ், அதான் யாரும் கிளாஸ்க்கு வரலையே, இன்னும் நீங்க வாய் பார்த்துட்டு இருக்க. மகா, உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நிக்கிறேன். சாரி மகா, நான் தான் தேவையில்லாத பிளான்லாம் போட்டு உங்க அப்பாவை மாட்டி விட்டேன். சீ, சாரிலாம் எதுக்கு? ஆக்சுவலி நீ ரொம்ப பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்க. பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துறத வீடியோ எடுத்துட்டு அதுல பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறவங்க கிட்ட ஏன் அப்பா லஞ்சம் வாங்கியிருக்காரு, அப்படி ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வந்திருக்க. உண்மையாவே நீ கிரேட் தான். இதுக்கு பிளான் பண்ணி நீங்க 3 பேரும் மாட்டி விட்டது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் மகா, உங்க அப்பாவுக்கு நாங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோ அவார்டு வாங்கி கொடுத்த மாதிரி இப்படி பாராட்டிட்டு இருக்க?
அவார்டு வாங்கி கொடுத்திருந்தா கூட இவ்ளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன்டி. ஆனா 3 பேர் சேர்ந்து ஒரு தப்பான விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. அத பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? தப்பு செஞ்சது என் அப்பாவா இருந்தாலும் தப்பு தானே. வா, பஞ்சு டைலாக்லாம் பறக்குது. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. என்னோட ரிசல்ட் என்னாச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த சைட் வேற ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் முள்ளமேட்டு. நீ பாஸ் ஆயிருவியா? நீயே பாஸ் ஆகும்போது நான் பாஸ் ஆக மாட்டேனா? அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆதான் ஆயிருவேன். ராஜேஷ், நாங்களாம் விழுந்து விழுந்து படிச்சு எங்களால மார்க் வாங்க முடியல. நீ எல்லாம் எப்படி பாஸ் ஆகுற? நீ புக் எடுத்து ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்ல. பாஸ் என்ற பாஸ்கரன் படத்துல ஹாரிய பிட்டு வச்சுட்டு வருவாரே, அந்த மாதிரி தான் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. ஏய் தேங்கானாரு, அதுக்கும் ஒரு திறமை வேணும். ஏங்க, ஏதோ கிளாஸ் உடையிற சத்தம் கேக்குது பாருங்க. ஏதாவது காத்துக்கு கீழே விழுந்திருக்கும். ஏன் பொண்டாட்டி, இன்னைக்கு வழக்கத்தை விட வயிறு ரொம்ப பெருசா தெரியுதுல? எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்ல, காலையில இருந்து உங்க பையன் உதச்சிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே வெளியே வந்துருவான் போல. அடியே, ஒரு பேச்சுக்கு கூட பொண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிற. ஏங்க, உங்களுக்கு பொண்ணு வேணும், எனக்கு பையன் வேணும். எந்த குழந்தை பிறந்தா என்ன? எதுவா இருந்தாலும் நம்ம குழந்தை தானே. இருந்தாலும் உனக்கு பையன் பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குல்ல? வார்த்தைக்கு வார்த்தை பையன் பையன் சொல்லிட்டே இருக்க. இல்ல, முதல்ல பையன், அப்புறம் பொண்ணு பிறந்தா நல்லா இருக்கும்ல. ஒருவேளை நம்ம இல்லாத காலத்துல கூட நம்ம பையன் நம்ம பொண்ணு பத்திரமா பார்த்துப்பான்ல. ஓஹோ, ஃபியூச்சருக்கும் சேர்த்து இப்பவே யோசிச்சுட்டு இருக்க. என்ன, எனக்கெல்லாம் ஏகப்பட்ட கனவு இருக்குங்க. எப்போ இவன் வயிற்றுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சானோ அப்ப இருந்து ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சிருக்கேன். இவனை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எப்படி வளர்க்கணும், எல்லாமே யோசிச்சு வச்சிருக்கேன். பாருடா. எனக்கு தெரிஞ்சு இவன் ஃபுட்பால் பிளேயர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போட்டு என்ன உதன்னு உதச்சிக்கிட்டே இருக்கான். நாள் நெருங்க நெருங்க அப்படிதாண்டி இருக்கும். குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்துட்டா இன்னொரு பரப்புன்னு சொல்லுவாங்க. நான் நல்லபடியா பெத்தெடுப்பனா? அதெல்லாம் என் கையில்மா ரொம்ப ஸ்ட்ராங். குழந்தைய பத்திரமா பெத்தெடுத்துருவா. ஆனா இன்னைக்குதான் உங்க பையன் ரொம்ப உதச்சிக்கிட்டே இருக்கான். இப்ப கூட பாருங்க. பாத்தீங்களா எப்படி உதச்சிட்டு இருக்கானு? குட்டிமா, அம்மாவுக்கு வலிக்கும்ல, அம்மா பாவம், உதைக்க கூடாது சரியா? நீங்க சொன்னா அப்படியே கேட்டுருவோம் பாருங்க. ஏங்க, இன்னும் உதைக்கிறான். ஆமா கையில்மா, இன்னும் 1-2 மாசம் தான் இருக்கு. இன்னும் பேரு டிசைட் பண்ணல. ஏங்க, நீ மட்டும் நான் முடிவு பண்றதா தான் இருக்கணும். சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இல்லையேன்னு ஒரு நாள் கூட நான் வருத்தப்பட்டதில்ல. ஏன்னா ஆதியையும் பெருசையும் ஸ்ட்ராங்கா வளர்க்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி சமயத்துல என் அம்மாவையும் அப்பாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்காக நீங்க என்ன நல்லா பாத்துக்கலன்னு சொல்ல வரல. நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல அம்மா அப்பா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அதனால நமக்கு பையன் பிறந்தா சூர்யான்னு வைக்கலாம்னு நினைச்சேன். பொண்ணு பிறந்தா என் அம்மாவோட பேர் சோஃபியான்னு வைக்கலான் இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஓகேனா வைக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வைக்கலாம். என் கயல்மாவோட விருப்பம் தான் இந்த கிருஷ்ணாவோட விருப்பமும். அதனால நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதுதான் இங்க நடக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க அம்மா பேரையும் அப்பா பேரையும் வச்சிடலாம். உங்க பையன் உதச்சிக்கிட்டே இருக்காங்க. பாருடா, ஒரு வழியா நேம் டிஸ்கஷன்லாம் முடிச்சாச்சு போல. ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் என் மருமகனுக்கு பேர் வைக்க முடியாது. என் மருமகனுக்கும் மருமகளுக்கும் நான் தான் பேர் வைப்பேன். மாப்பிள, நீ சொல்ற பேர்லாம் என் குழந்தைக்கு வைக்க முடியாது. அக்கா, நீயே சொல்லு, என் மருமகளுக்கு நானே பேர் வைக்கட்டுமா? நீ சொல்ற பேர்லாம் என் குழந்தைக்கு வச்சா என் குழந்தைய ஒன்ன மாதிரி பிளே பாயா மாறிச்சுனா? ஏங்க, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. ஏங்க, முடியல. ஏங்க, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. என்னால நிக்க கூட முடியல. கயல்மா, எப்பவும் போல ஃபேக் பெயினா இருக்க போகுது. இல்லைங்க, ரொம்ப வலிக்குது, என்னால முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஏங்க, வலிக்குது, என்னால முடியலங்க. பேராண்டி, உண்மையாவே பிரசவ வலிதான் வந்துருச்சு போல. நீ கையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. ஏங்க, முடியலங்க, வலிக்குது. நீங்க கூட்டிட்டு போங்க. முடியலங்க, வலிக்குது ரொம்ப. ஐயோ அம்மா, முடியல. கயல்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன். ரொம்ப வலிக்குது கிருஷ்ணா. எல்லாம் கொஞ்ச நேரம் தாண்டி. பாப்பா வந்ததும் இந்த வலியெல்லாம் காணாம போயிரும். கிருஷ்ணா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. இங்கே இருங்க. கிருஷ்ணா, டாக்டர் ரொம்ப வலிக்குது டாக்டர். ஒரு சைன் மட்டும் போட வேண்டியது இருக்கு. முடியல. முதல்ல என்ன பாருங்க, என் பொண்டாட்டி வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் தான் பயப்படுவாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். கயல்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாம இரு. என்னமோ தெரியல கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே மாட்டேனோங்கிற பயம் மனசுக்குள்ள வருது. கிருஷ்ணா, ஒருவேளை நான் இல்லாட்டியும் என் குழந்தைய நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏய், என்னடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ நல்லபடியா குழந்தைய பெத்து எடுப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்லைங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, பயப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப தைரியமா இருக்கணும்.
கிருஷ்ணா, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. ப்ளீஸ் எங்கேயே இருங்க கிருஷ்ணா. நான் எங்கேயும் போல கையல்மா. உன் பக்கத்துலயே தான் இருப்பேன். கையெழுத்து போட்டதும் நான் இப்ப வந்துருவேன். நீ எதுக்கும் பயப்படாத கையல்மா. ஐ லவ் யூ டி. டாக்டர், என் குழந்தையும் என் ஒய்ஃபும் எனக்கு நல்லபடியா வேணும். நீங்க பயப்படாதீங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. நீங்க அழுக அழுக அவங்க கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. நீங்க வெளியே நில்லுங்க. அனு, என் அக்காக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஐ எம் சாரி ஆதி. சில விஷயங்கள் நம்ம கையை மீறி நடக்கும்போது நம்மளால அதை தடுக்க முடியாது. இல்ல, எனக்கு புரியல. அப்போ குழந்தை நல்லபடியா? கிருஷ்ணா, இப்ப எதுவும் எங்களால முழுசா சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கா இருந்தாலும் தயாரா இருங்க. 99% பாசிட்டிவாக நாங்க ட்ரை பண்ணுவோம், போராடுவோம். ஆனா அதையும் மீறி சில கேஸ்ல வேற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அனு, ப்ளீஸ் அனு, எப்படியாவது எங்க அக்காவை காப்பாத்தி கொடுத்துரு. எங்களுக்கு எல்லாமே எங்க அக்கா தான். எனக்கு இன்னொரு அம்மாவே அவ தான். அவளை மட்டும் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம். ஆனா எதுவுமே எங்க கையில இல்ல. ஆக்சுவலி ரிப்போர்ட் பார்த்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் 2 மாசத்துக்கு அப்புறம் பிறக்க வேண்டிய குழந்தை ப்ரீவியஸாவே பிறக்குது. இதனால அவங்களுக்கு பயங்கர ரிஸ்க். அவங்களால மூச்சு விடக்கூட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு. அதனால நாங்க குழந்தைய மட்டும் வெளியெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் வர வாய்ப்பில்லை. ஆனா கயல் கயலுக்கு என்ன ஆகும் அனு? என் கையில் நல்லபடியா பொழைச்சு வரணும். எனக்கு என் கையில் இருந்தா போதும். ப்ளீஸ் டாக்டர், என் கையில மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கேஸ் ரொம்ப ரிஸ்க்குங்கிறனால இதுல ஸ்பெஷலிஸ்ட் யாரோ அவங்கள வர வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உள்ள இப்போ இருக்கிற அப்டேட் இதுதான். 2 உசுரையும் காப்பாற்றணும்னு சொல்லி தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் கயல் பிழைக்க வாய்ப்பே இல்லை. சில இடங்கள்ல உண்மையை ஓப்பனாக சொல். ஏதோ ஆகக்கூடாது நீ. கயல்மா, நீ நல்லபடியா பொழைச்சு வரணும். கயல், என்னாச்சு? கைலனிக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு தாத்தா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. கைலனி இப்போ எப்படி இருக்காங்க? எதுக்காக 2 பேரும் அழுதுட்டு நிக்கிறீங்க? சொல்லுங்க மச்சான். கைலனி இப்போ எங்க இருக்காங்க? சொல்லுங்க மச்சான். ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குடி. ஆபரேஷனா? ஆமா பெருசி, ஆபரேஷன் தான். ஆனா டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க, அக்காவை காப்பாற்ற முடியாதுன்னு. ஐயோ! என்ன மச்சான் சொல்றீங்க? அப்படியே இருக்காது. அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. கைலனிக்கலாம் ஒண்ணும் ஆகாது. அவங்க குழந்தையவங்க அவங்க வளர்க்க வேண்டாமா? அப்படிலாம் நம்ம விட்டு போக மாட்டாங்க. இல்ல பெருசி, டாக்டர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும், குழந்தைய மட்டும்தான் பத்திரமா வெளியே எடுக்க முடியும்னு. ஐயோ! என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. பங்கு நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு எதுவும் ஆகாதுல்ல. நம்ம கையில் நம்மளை விட்டு போக போறா பெருசி. என் பொண்டாட்டி என்னை விட்டு போக போறா. தெரிஞ்சும் எதுவும் பண்ண முடியாத, எதுவும் பண்ண முடியாம இப்படி கல்லு மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன். அவ இல்லாத உலகத்துல நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? எதுக்காக தாயையும் குழந்தையும் பிரிக்க பாக்குறான்? பங்கு அழாதீங்க பங்கு. அன்னைக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் எதுவும் தெரியாம சொல்லியிருப்பாங்க. மச்சான், நம்ம வேற எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். என்னன்னு பாருங்க. இல்ல பெருசி, இருக்கிறதுலயே ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. முடிவா சொல்லிட்டாங்க பெருசி. வாழ வேண்டிய வயசுல இருக்கிற பிள்ளைய இப்படி எடுத்துக்க பாக்குறானே அந்த கடவுள். பூமிக்கு பாரமா நானும் உயிரோட தானே இருக்கேன். என்ன எடுத்துக்க வேண்டியதானே? எதுக்கு என் பேத்து உயிரோட விளையாடுறான்? ஐயா கிருஷ்ணா, நீ கவலைப்படாதயா. நல்லா
கடவுளை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் என் பேத்திக்கு ஒன்றும் ஆகாது. அழாதையா. என் பேத்தியும் என் கொள்ளு பேத்தியும் பத்திரமா இருப்பாங்க. நீ ஒன்றும் பதறாதையா. ஐ எம் ரியலி சாரி. குழந்தை உயிரை மட்டும்தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சு. கயல் 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 கயல்மா. உங்களோட எமோஷனல் புரியுது. ஆனா நடந்தது எதையும் மாத்த முடியாது. சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுருங்க. கயல்மா கயல்மா. குழந்தைக்கு மதர் ஃபீடிங்க்கு ஏற்பாடு நாங்க பண்றோம். அடிக்கடி குழந்தைக்கு ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். குழந்தைக்கு ரொம்ப பசிச்சுட்டே இருக்கும். அதனால நாங்களே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி தரோம். டாக்டர், இதை என்னால நம்பவே முடியல. அது எங்களால முடிஞ்ச எஃபெக்ட் நாங்க போட்டோம். ஆனா அதையும் மீறி நடந்திருக்கு. இது விதி. என்ன பண்ண முடியும்? எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இல்ல டாக்டர், என் அன்னைக்கு ஒன்றும் இருக்காது. நீங்க சும்மா சொல்றீங்க. நான் இருக்கேன். வாழ வேண்டிய வயசுல என் பேத்தி எடுத்துட்டு போயிட்டானே. கடவுளே, அந்த கடவுளுக்கே கண்ணில்லையா? இதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழணும்? என் கையில் இல்லாத உலகத்துல நான் மட்டும் ஏன் வாழணும்? நான் நான் என்னோட கையில பார்க்கணும். எங்க 2 பேரையும் அம்மா ஸ்தானத்துல அவ தான் வளர்த்தா. ஆனா அவ குழந்தைய அவளால வளர்க்க முடியாம போயிருச்சு. அவ குழந்தைய அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும்னு என்னென்னமோ ஆசைப்பட்டா. எல்லாம் ஒரே நொடியில காணல் நீர் மாதிரி கரைஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஏதாவது ரேர் கேஸ்ல தான் இப்படி நடக்கும். ஆனா குழந்தைக்கு இப்போதைக்கு குழந்தைக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்ல. 1 இயர்க்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கலாம். என் கையல்மா குழந்தைன்னு எவ்வளவு ஆசைப்பட்டா. இப்படி இவன் முகத்தை கூட பார்க்க முடியாம போயிட்டாளே. டாக்டர், நான் என்னோட கையில கடைசியா பார்க்கணும். ஆதி, குழந்தைக்கு மதர் ஃபீடிங் ரொம்ப அவசியம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்கிறது நல்லது. அப்படியே ஒரு நர்ஸை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணி அனுப்புறேன். அண்ட் ஃபீட் பண்றதுக்கு கூட ஒரு மதரை ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகே அனு. ஆனா என் அக்கா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியல அனு. என் அக்கா. ப்ளீஸ் ஆதி, அழாத. இது விதி. நம்ம என்ன பண்ண முடியும்? கயல்மா, கண்ணை திறந்து பாருடி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு பையன் பிறந்திருக்காண்டி. ஏய், நீ இல்லாத உலகத்துல நான் எப்படி வாழுவேன்? தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு கயல்மா. என்னை விட்டு போயிட்டியா? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? எப்படி இவனை வளர்ப்பேன்? நீ எவ்வளோ ஆசைப்பட்ட கயல்மா, பையன் தான் வேணும்னு. நமக்கு பையனே பிறந்திருக்கான். கண்ணை திறந்து பாருடி. பாரு கயல்மா. கயல்மா, நீ தாண்டி எனக்கு எல்லாமே. திரும்ப வந்துடுறீ என்கிட்டயே. திரும்ப வந்துரு கயல்மா. நீ இல்லைன்னா நானும் உன் பையனும் அனாதடி. நீ திரும்ப வந்துடுடி.